பள்ளிவாசல் அல்லாஹ்வுடைய வீடு, அங்க வந்து நின்றா சதக்காவும் கிடைக்கும், அங்க வந்து நின்றா ஜகாத்தும் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில வர்றாங்க. ஆனா செல்வந்தன் கொடுக்குறாங்களா? கண்டிப்பா கிடையாது. முஆத் இப்னு ஜபல் என்ன செஞ்சாங்க, ஒரே ஆண்டுல யமன் தேசத்துல எல்லா செல்வந்தர்கள்ட்டையும் வசூலிச்சு ஏழைகளுக்கு கொடுத்துட்டாங்க. பின் என்ன செய்யறாங்க, அடுத்து உமர் மதீனாவுல ஜனாதிபதியா இருக்கிறாங்க, பாதி 3/4 பாதி என்ன செய்யறாங்க, ஜகாத் வசூலிச்சதுல மதீனாவுக்கு அனுப்பி வச்சாங்க. உமருல்லாவுக்கு கோபம் வந்துருச்சு, நான் ஒரு ஜனாதிபதி, நீங்க ஒரு ஆளுநர், உங்களை நாங்க அனுப்பி வச்சிருக்கிறோம், நீங்க போன வேலையை செய்யாம அங்க உள்ள ஏழைகளுக்கு ஜகாத்தை வசூலிச்சு கொடுக்காம அதுல ஒரு பங்கை இங்க கொடுத்து அனுப்புறீங்களே, இது என்ன அர்த்தம் அப்படின்னு உமர்ல கடிதம் எழுதினாங்க. அப்ப முஆத் இப்னு ஜபல் பதில் கடிதம் எழுதினாங்க, யா உமர் அவர்களே, நீங்க தவறா விளங்கிட்டீங்க. இங்க ஜகாத்து வாங்க கொடுப்பதற்கும் வாங்குவதற்கும் வழி இல்லாம, இல்ல இங்க வந்து கொடுக்காம ஏமாத்தி, அது மத்திய அரசுன்றதுனால நேரடியா முதல்ல உங்களுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நாங்க இங்க அப்படி கிடையாது உமர் அவர்களே, இங்க வாங்குறதுக்கு ஆள் இல்ல. முஆத் இப்னு ஜபல் சொன்ன அந்த விஷயம் என்ன, யமன்ல ஜகாத்தை வாங்க ஆள் இல்ல, போய் ஒழிப்பு செஞ்சது 1 வருஷம் தான். ஒரே வருஷத்துல யார் யார பார்க்கணும், யார் யார்கிட்ட பேசணும், எவ்வளவு அளவுகோல் என்பதை தெளிவாக உட்கார்ந்து எல்லாவற்றையும் வாங்கி யார் யார் ஏழைகள் இவர்களே தேடி போய் கொடுத்தாங்க. ஒரு மஹல்லாவுல 100 குடும்பம் இருக்குன்னா முதல்ல அந்த 100 குடும்பத்துடைய ரெக்கார்டு பள்ளிவாசல்ல இருக்கணும். இந்த மஹல்லால எத்தனை பட்டதாரிகள் இருக்கிறாங்க, இந்த மஹல்லால எத்தனை ஆலிம்கள் இருக்கிறாங்க, இந்த மஹல்லால எத்தனை ஹாஃபில்கள் இருக்கிறாங்க, இந்த மஹல்லால எத்தனை அநாத குழந்தைகள் இருக்கிறாங்க, இங்க எத்தனை விதவை பெண்கள் இருக்கிறாங்க, இங்க எத்தனை பேர் குடும்பம் நடத்த முடியாம வறுமை கோட்டுக்கு கீழே கஷ்டப்படுறாங்க. இப்படி ஒரு பெரிய பட்டியல மஹல்லாவை நம்ம தயார் பண்ணிட்டோம்னா ஆண்டுக்கு ஒரு முறை ஜகாத்தை ஈஸியா வசூல் பண்ணிடலாம். அதே ஜகாத்தை ஏழைகிட்ட கொண்டு போய் சரியான முறையில சேர்த்துடலாம். இங்க அந்த ரெக்கார்டு இல்லாதனாலதான் ஊருதான் பெருசா இருக்கு. ரெக்கார்டு ஒண்ணுமே இல்லாதனால யாரு வச்சிருக்கிறா, யார்கிட்ட போய் கேட்கணும்னு தெரியல, யார்கிட்ட கேட்டு யார்கிட்ட கொண்டு போய் கொடுக்க. இன்னைக்கு ஏழைகளும் ஓரளவுக்கு டெவலப் ஆயிட்டாங்க, தன்னுடைய வறுமையை வெளியே காட்டிக்கிறது இல்ல. ஒரு கௌரவம், சுய கௌரவம் வெளியே காமிச்சா நமக்கு அவமானம் ஆயிரும் சொல்லி ஏழையாக இருந்தாலும் கடனை உடனே வாங்கியாவது எல்லா காரியத்தையும் பண்ணிடுறாங்க. இன்னைக்கு அப்படி ஆகி போச்சு நிலைமை. முஆத் இப்னு ஜபல் ஒரே வருடத்துல யமனை மாத்தி காமிச்சாங்க. அடுத்த வருடம் ஜகாத்துல பாதியை கொடுத்து அனுப்பிச்சாங்க மதீனாவுக்கு. அடுத்த வருஷம் என்ன செய்யறாங்க, முழு ஜகாத்தையும் வசூல் பண்ணி யமன்ல இருந்து மதீனாவுக்கே அனுப்பிட்டாங்க. இங்க வாங்கலாம் ஆள் இல்ல, அங்க யாராவது இருந்தா கொடுக்கறதுன்னு சொல்லி முஆத் இப்னு ஜபல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த வாக்குக்கு இணங்க ஜகாத்தை முறையாக வசூலித்து ஏழைகளை கொண்டு போய் சேர்த்தாங்க பாருங்க. அந்த மாதிரி ஒரு திட்டம், அப்படி வசூல் செய்யக்கூடிய நபர் இந்த காலத்துல இப்ப